அதான் இல்ல என்னுடைய சைட்ல காத்து அதெல்லாம் அடிக்கிறதா ஒண்ணும் இருக்கும். இல்லை. சவுண்ட் காசு தான். நல்லா கிளியரா தான் இருக்கு. சவுண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, நேத்து எங்க நிறைய செஞ்சோம் நம்ம? பல பேரு மனசுக்குள்ள இருக்கும், நேத்து எங்க நிறைய செஞ்சோம். ஆமா, நிறைவுக்கு வரலையே. இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க ஐயா அது. சந்தோஷம். சரிங்களா? அதனாலதான் நேத்து பரவாயில்ல நீங்க பேசுங்கன்னா அருணகிரியா பேச விட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்ததுக்கான காரணம் அதுதான். அந்த அந்த உணர்வு இருக்கு பாருங்க, உணர்வுகளை நீங்க வந்து எல்லா உணர்வுகளையும் வார்த்தைகளா மாத்திர முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல அதே போல எல்லா உணர்வுகளையும் நீங்க வந்து வரி வடிவத்திலேயோ ஒளி வடிவத்திலேயோ மாத்திர முடியுமானா முடியாது. ஐம்புலன்களும் இல்ல ஒருங்கே சேர்ந்து திலகமாமா வரலையா? வந்துட்டாங்களா? வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களா? சரி சரி. எனக்கு இதுல மொபைல்ல இருந்து வர்றதுனால எனக்கு தெரியல எனக்கு. அப்போ அந்த ஐம்புலன்கள் வழியாக நம்ம வந்து ஒவ்வொரு இன்பங்களை பெறுகிறோம். சரிங்களா? அதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 5 புலன்களும் ஒரே நேரத்தில் இன்பம் அடையக்கூடிய அந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காமத்தின் பொழுது. அந்த காமத்தின் பொழுது வரக்கூடிய உணர்வு. இங்க ஆண்களும் இருக்கிறீங்க, பெண்கள்ல பெண் இருக்கிறாங்க. ஆனா 2 பேருமே இருக்கிறீங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா காமத்தினுடைய உச்சம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட 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 அங்க வார்த்தைகள் மறைந்து என்ன வரும்னா அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடாக சரிங்களா சவுண்ட் மட்டும்தான் வரும். நம்ம எல்லாருமே அதை கடந்து வந்த மக்கள் தான். அதனால நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த ஹகி வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மெல்லிய குரல், அடுத்தது என்னன்னா முனகல், இந்த முக்கல் முனகல்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்வுகளுடைய வெளிப்பாடு தான். அது எப்படியும் சொல்ல தெரியாது இல்ல சொல்ல முடியாதுன்றது இல்ல, அதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. அப்போ எல்லா உணர்வுகளையும் நம்ம வார்த்தைகள் வழியா வெளிப்படுத்த முடியுமானா முடியாது. இந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயமே அதான். அதாவது என்ன சொல்றதுன்னா, நாம வந்து ஒரு விஷயத்த உணர்றோம், அந்த உணரக்கூடிய விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு அடையாளப்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சியில தான் என்ன பண்ணனா ஒரு உருப்பொருளை உருவாக்குறாங்க. அப்படி உருப்பொருளா உருவானவர் தான் கடவுள். நான் பல மீட்டிங்ல பல இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை தான். மனிதன் வந்து என்னன்னா இன்னைக்கு கடவுள்னு எதை வழிபடுறானோ இல்ல அவரா நம்ம படைச்சாருன்னா இல்ல, மனிதன் படைத்த கடவுளை மனிதன் இது வரைக்கும் படைக்கவே இல்லை. அப்ப மனிதன் படைத்தது அவன் புரிதலுக்கான ஒரு கடவுள், அவ்வளவுதான். மற்றபடி வந்துன்னா கடவுள் தான் மனிதனை படைத்தார், அதுல மாற்று கருத்து இல்லை. அதாவது அது ஒரு மகா சக்தி, பேராற்றல். அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்றது போல அது ஒரு பேராற்றல், அருட்பேராற்றல். அல்லது வள்ளலார் அவர்கள் சொல்றது போல அது ஒரு ஜோதி வடிவம். சரிங்களா? அப்படி உலகம் முழுவதும் என்ன நிறைந்திருக்கிறதுனா இது எல்லாம் ஒரு பேராற்றல் வடிவம். அந்த பேராற்றல்ல ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்கணும், அது ஒரு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உருவ வழிபாடுகள் எல்லாம். அதனாலதான் சில மதங்கள்ல உருவ வழிபாடே கிடையாது. ஆனாலும் அப்படி பற்றுமா, மனம் பற்றுமான்னா கொஞ்சம் கடினம்.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்பிக்கை என்பது நேரடியாகவும் வேலை செய்யாது, தனித்தும் வேலை செய்யாது. நம்பிக்கை என்பது நேரடியாகவும் வேலை செய்யாது, தனித்தும் வேலை செய்யாது. அது எதையாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் வேலை செய்யும். நேரடியா நம்பிக்கையா வேலை செய்யுமானா செய்யாது. அது வேற எதையாவது ஒன்றை பற்ற வேண்டும். அது வேற ஏதாவது ஒரு வழியில வேலை செய்யணும். மற்றபடி என்னவாகாது, நேரடியா வேலை செய்யாது, தனித்து வேலை செய்யும், அப்படியும் வேலை செய்யாது. அப்ப நமக்கு வந்து என்னன்னா, இந்த கருப்பொருளை வந்து விளக்கணும் அப்படின்னா அதை நேரடியா சொன்னா விளங்கிடுமான்னா விளங்காது. அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு உருவ அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த உருவத்தை காமிச்சாதான் நம்ம மனசுக்குள்ள பதிகிறது. ஓ அப்படின்னு. இப்போ வானத்துல வந்து மின்னல் மின்னுது, இடி இடிக்குது. இதை நீங்க எப்படி வந்து ஒரு காட்சிப்படுத்துவீங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர்ல வரையும் போது மேகத்தை வரைஞ்சி மேகத்துல இருந்து அந்த மின்னலுக்கான சிம்பிள் இருக்கு பாருங்க, அது போடுவீங்க. அது போட்டதான் மின்னல் மின்னுவதாக, இடி இடிப்பதாக நமக்கு புரியும். ஆனா அதுதான் மின்னலா, அதுதான் இடியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது நம்ம புரிதலுக்கானதான். ஆனா இந்த செல்வந்தர் ஆகக்கூடிய கலையில நீங்க அதிகமா பயன்படுத்த வேண்டியது உணர்வுகளைத்தான். அந்த உணர்வுக்குள்ள வர்றது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க இதுல ஜெயிக்க முடியும். ஆனா உணர்வுக்குள்ள உங்களை உள்ள விடாம தடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அறிவு. ஏனென்றால் நம்ம சிறு வயதிலிருந்தே நம்ம எதை சேர்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வுகளையா அப்படின்னா இல்லை, அறிவை தான் நம்ம சேர்த்துக்கிட்டே வரோம். அப்ப அறிவு சேர்க்க 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 அது என்ன பண்ணும்னா கேள்வி கேட்கும். நம்முடைய பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லக்கூடிய ஈராட்டு பெரியவர் ஈவேரா தெரியல, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு பகுத்து பார்க்கணும்னு. அப்படி கேள்வி கேட்டு பகுத்து பார்த்து நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, பகுத்தறிவு அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறதாக இன்னமும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மகராசன் ஐயா, பகுத்தறிவு யாருக்கெல்லாம் ஐயா இருக்குது? மனிதர்களுக்கு மட்டும்தான். அதுதான். சரி, வேற யார்கிட்டயா கேட்போமா? கலைச்செல்வன் ஐயா, பகுத்தறிவு யாருக்கெல்லாம் இருக்குது? உணர்வு இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. மகராசன் ஐயா, இப்ப உங்களுடைய பதிலுக்கும் அவருடைய பதிலுக்கும் வித்தியாசப்படுவதற்கான காரணம் என்ன? அது அவருடைய பார்வையில இருந்து, இது என்னோட பார்வை. இல்லைங்கய்யா, அவர் அந்த பாடத்தை நடத்துற அன்னைக்கு இருந்தாரு. ஓகே ஓகே. இப்ப நீங்க அந்த பாடத்தை நடத்துற அன்னைக்கு இல்ல, அதனால இது உங்களுடைய கருத்து. இன்னும் சொல்ல போனா உலகத்தினுடைய கருத்து தான். முதல்ல நம்ம பகுத்தறிவுனா என்னன்னு பாக்குறோம். பகுத்தறிவுனா எது? படிப்பறிவு தாயா, நம்ம படிக்கிற படிப்பறிவு தாயா. இல்லையா, அதாவது உங்களுக்கு வந்து பொருள்களை பகுத்து பார்க்கும் அறிவு தான் பகுத்தறிவு. சரிங்களா? நீங்க பாத்திருப்பீங்க, இந்த பண்டி இருக்குல்ல, பன்றி ஆமாய்யா, அது மேயும்போது பாத்திருக்கீங்களா? மூக்கு வழியானது மோந்து ஒரு மாதிரி. இல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அது எங்கெங்கெல்லாம் போய் மேயுதோ அந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு இரும்பு துண்டோ கண்ணாடி துண்டோ ஏதோ இருந்து கிடைக்கலாம் இல்ல? அதெல்லாம் தாண்டி அது எப்படி உணவு மட்டும் சாப்பிடுது, யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில அதுக்கு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குல்ல? சரி, நீங்க வீட்டுக்குள்ள எங்க வச்சாலும் சர்க்கரை வச்சாலும் இனிப்பு பொருள் வச்சாலும் எறும்பு தேடி வருதா இல்லையா? நீங்க என்ன இங்க சர்க்கரை இருக்கிறதுன்னு போர்டா எழுதி வச்சிருக்கீங்க? இல்லையே. சொல்லுங்க. அந்த உயிரினத்துக்கு அந்த இனிப்பு சத்தையை கண்டு அதோட அந்த இது இருக்குதுயா, அதனால தேடி அது வந்துட்டு எங்க வச்சாலும் வந்துருக்கு. என்னங்கய்யா?
அந்த உயிருக்கு வந்துயா அந்த இனிப்பு சக்தியை கண்டா மோப்பம் பிடிச்சி அந்த ஆக்சுவலி அந்த உணர்ச்சியை கண்டு வந்துடும்யா. அந்த தன்மை அதுக்கு இருக்கியா, அதனால அது வந்துடுதுயா சொல்றியா? இல்ல அதுதாங்க ஐயா, அதுதான் பகுத்து பார்க்க அறிவுன்ற நம்ம. கொரோனா வந்துச்சு இல்லையா, ஆமாய்யா. அந்த வைரஸ் எல்லா உயிருக்குள்ள போச்சா? இல்லையா, மனிதர்களுக்கு மட்டும்தான். ஏன் வந்துச்சு? அதுக்கு எப்படி தெரியும் இதுதான் மனுஷன் உடம்புன்னு அதுக்கு தெரியுமா? ஓகே அதாவது ஒவ்வொரு செல்லுக்குமே பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குங்க ஐயா. ஓகே 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 புரியுதுங்களா? நாம தான் வந்து தவறுதலா வந்துன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்றோம். சரிங்களா? நீங்க கொஞ்சோண்டு மண் எடுத்து அது கூட கொஞ்சம் காராபூந்தியை கலந்து காக்கைக்கு வச்சிருங்க, காராபூந்தியை மட்டும் சாப்பிட்டு போகும். அப்போ அது வந்து அந்த மண்ணை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு இது மண்ணுன்னு துப்புதா? இல்ல இல்லையா, டைரக்டா அதுதான் சாப்பிடும். அப்ப எப்படி கரெக்டா சாப்பிடுது? அப்ப அதுக்கு இருக்குயா, உணர்வு இருக்கு. பகுத்தறிவு இருக்குல்ல? ஆமா ஆமா. ஆஹ் இப்ப நாய் இருக்கு பாருங்க, நாயோட தான் இனம் சேருது இல்ல, கோழியோட தான் இனம் சேருது, குரங்கு குரங்கோட தான் இனம் சேருது இல்ல, மாடு மாடோட தான் இனம் சேருது. இதெல்லாம் நீங்க ஒரே இடத்துல விட்டா கூட மாத்தி மாத்தி இனம் சேருமா? இல்ல, வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த இந்த பகுத்தறிவுல யார் கொடுத்தது நமக்கு? அதுக்கு படைக்கப்பட்டிருக்கும் போதே பிரம்மாவால கொடுக்கப்பட்டது. அதுதாங்க ஐயா சொல்ல. அப்ப பகுத்தறிவு நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது முற்றிலும் தவறான ஒன்று. அந்த அறிவு இதுதான் என்னங்கய்யா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு. எப்படிங்கய்யா? பகுத்தறிவுனா நம்ம படிக்கிற ஞானத்தை தான் சொன்னாங்க. இல்ல, படிக்கிற அறிவு படிப்பறிவு தானே. ஆமா ஆமா. அது எப்படி பகுத்தறிவு ஆகும்? புரியுது புரியுது. பகுத்து பார்க்கும் அறிவு எதுவோ அதான் பகுத்தறிவு. ஆமா. அப்ப பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு எல்லா உயிரினங்கிட்டையும் இருக்குதுன்ற. ஓகே ஓகே சரிங்களா? எல்லா உயிரினத்துக்கும் அதனுடைய உணவு எதுன்னு தெரியும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் இல்ல, எதை தொடணும் எதை தொடக்கூடாதுன்னு தெரியும். அப்ப இதெல்லாம் அது வந்து தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்ல. சரிங்களா? ஆடுதொடா பாலைன்னு ஒரு செடி இருக்குது சரிங்களா? அது கிராமங்கள்ல வந்துன்னா ஆடாதொடான்னுவாங்க, ஆடுதொடா பாலை. அதான் ஆடு தொடாதுன்னா சாப்பிடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பல கிராமங்கள்ல வேலியாக அந்த செடியை நட்டு வைப்பாங்க. ஏன்னா ஆடோ மடம் வந்து அது திங்காது. அப்போ அது ஒவ்வொருத்தையும் தின்னு பார்த்து தெரிஞ்சுக்குதான்னா இல்ல. இப்படி நீங்க வந்து நல்லா ஆழமா உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளருமே அதுக்கான பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது. சரிங்களா? நாம சாப்பிட்ற உணவு இருக்கு பாருங்க, அந்த உணவை உடம்பு எடுத்து உறுப்புகளா மாத்தணும். அந்த அறிவு யாரு கொடுத்தாங்க? அதுக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப எது உணவு எது உணவு அல்ல அப்படின்னு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நம்ம செல்லுக்கு இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள போகக்கூடிய சரிங்களா ஒரு செல், ஒரு உயிரணு, ஒரு கருமுட்டை ரெண்டு ஒண்ணு சேர்ந்த பிறகு அந்த கரு உருவாகும் போது தாய் சாப்பிடுற உணவு இருக்கு பாருங்க, இந்த உணவு உள்ள போக அங்க இருக்கிற அந்த செல்லு அந்த கருவுக்கு வடிவம் கொடுக்குது. அதுல ரெண்டு கண்ணு உருவாகுது, ரெண்டு காது உருவாகுது, ஹார்ட் உருவாகுது, லங்ஸ் உருவாகுது. அப்போ இந்த உணவுப் பொருள்ல இருந்து கிடைக்கிற சத்தை வச்சு இதுவா மாத்தணும்ன்ற அறிவு அதுக்கு யார் கொடுத்தாங்க? பிரபஞ்சம் ஏற்கனவே கொடுத்துருக்குது. கிட்டத்தட்ட நம்ம உடம்புக்குள்ளார நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், சரிங்களா, செரிமான மண்டலம்னு சொல்றோம் பாருங்க. இந்த மாதிரி சிஸ்டத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா பிரிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்குது.
இந்த 6000 சிஸ்டமும் அதுக்கு உண்டான அறிவோட அது இயங்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப பகுத்தறிவுன்றது மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா நாம தான் வந்து பகுத்தறிவு நமக்கு மட்டும் இருப்பதாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். புரிஞ்சுங்களையா? அடுத்த விஷயம் போனோம்னா இப்போ உணர்வு. சார் ஒரே ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்கய்யா. சார் சிவபாலன் சார். சொல்லுங்கய்யா. அந்த எறும்பு எப்படி சார் சீனியை தேடி போகுதுங்கிற ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது எறும்பு இனிப்பை தேடி போகுதுல, ஆக்சுவலா அங்க போர்டு வைக்கிறது எதுவுமே கிடையாது. எப்படி அதுக்கு எப்படி அதுக்கு சிக்னல் கிடைக்குது, எப்படி அது அதை வந்து கரெக்டா கண்டுபிடிக்குதுங்கிறதுக்காக நம்ம பாம்பு பார்த்திருப்போம் இல்லையா? ஆமா சார். பாம்பு அடிக்கடி நாக்க வெளியே நீட்டும். ஆமா. எதுக்காக? மூச்சு விடுதா சார்? மூச்சு விடல இல்ல. பாம்பு என்ன பண்ணுதுன்னா தன்னை சுத்தி என்ன இருக்குதுன்றத அது நாக்கின் மூலமாக உணர்கிறது. புரியுதுல? அப்ப நாக்க வெளிவிட்டு அது என்ன தேடுதுன்னு பாத்தீங்கன்னா உணருது. அதே மாதிரிதான் நீங்க வந்து பாத்திருப்பீங்க, எறும்புக்கு மேல 2 ஆண்டனா மாதிரி இருக்கும் தலையில. ஆமா சார். ஓகேங்களா? அதை வச்சு அந்த இனிப்பு சுவை வந்துன்னா அந்த காற்றுல கலந்து வரும்பொழுது அதனால அதை உணர முடியும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா எறும்பு பாத்தீங்கன்னா என்னங்கய்யா, டப்பால மூடி வச்சிருந்தா கூட அது உள்ளார போயிடுது சார். அதுதான் ஐயா, அது காற்றுல கலக்குது ஐயா, அது காற்றுல கலக்குதுங்க ஐயா. நீங்க டப்பா போட்டு மூடி வச்சிருந்தா கூட அது காற்றுல கலந்தா தான் எறும்பால வர முடியும். சரிங்களா? அது காற்றுல கலக்கலன்னா எறும்பால வர முடியாது. அப்ப எறும்பு என்ன பண்ணணும்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது போகிற பாதையில அது தலைமையில இருக்கிற 2 ஆண்டனாவை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அது வழியாதான் அது வந்து எடுத்துக்குது. புரியுதுங்களா? எந்த திசையில இருந்து வருதுன்னு அதை ஆட்டி 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 பார்த்துக்கிட்டே அது பக்கம் போகும். போயிட்டு அதை கண்டுபிடிச்சிடும். ஓகே, இங்க உணவு இருக்குன்னு. திரும்ப என்ன பண்ணுன்னா அந்த ஆண்டனாவை ஆட்டி ஆட்டியே அதோட இருப்பிடத்தை நோக்கி திரும்ப போகும். போய் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் சொல்லி திரும்ப கூப்பிட்டு வரும் அது. சரிங்களா? அப்ப அது வரக்கூடிய பாதை இருக்கு பாருங்க, அந்த பாதையில அது வெளியக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு, எறும்பு வெளியிடக்கூடிய கெமிக்கல். அந்த கெமிக்கலை வச்சுக்கிட்டு அது திரும்ப போயிட்டு திரும்ப அது வழியா வந்துடும். அப்ப எறும்பு சரசரையா அங்க போகும். பார்த்திருப்பீங்க நீங்க. ஆமா சார். ரைட் சார், தேங்க்யூ சார். நன்றிங்கய்யா. இப்ப நம்ம வந்து இந்த 10 நாள் பணத்தை பத்தி பார்க்க போறதா சொல்லியிருந்தோம். இப்ப அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய பணம் இருக்கு பாருங்க. பணம் என்பது காகிதத்தால் செய்யப்பட்ட ஒரு உருப்பொருள். சரிங்களா? அது எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்த்தோம். பண்ட பரிமாற்ற முறையை எளிமைப்படுத்துவதற்காக அது உருவாச்சு இல்லையா? இப்ப அப்படி உருவான பணம் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அகராதியில் இருக்கக்கூடியது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்ல, அது ஒரு ஊடகம். இதுக்கு பொருளாக மாற்றுவதற்கான ஒரு ஊடகம். சரி, ஓகே. அதெல்லாம் தாண்டி நம்முடைய பயிற்சியில நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? அதுக்கு பணம் என்பதற்கான எக்ஸாக்ட் மீனிங் நம்ம கொடுத்திருக்கோம். அருணகிரி ஐயா சொல்லுங்க ஐயா. மகராசன் ஐயா அதை எழுதிக்கங்க. அருணகிரியா கேக்குதா? அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை. அது இல்லைங்க, நாம அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்கோம், மீனிங் கொடுத்திருக்கோம் இல்லையா? பணம் சார், பணத்துக்கான டெஃபினிஷன் சார். பணத்துக்கான டெஃபினிஷன் ஒட்டுமொத்த மனித இயக்கங்களின் இயக்கம் இல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களின் நம்பிக்கை அமைப்பு முறை இல்லைங்கய்யா. ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறையே பணமாக செயல்படுகிறது. ஒட்டுமொத்த மனித இயக்கத்தின் நம்பிக்கை அமைப்பு முறையே பணம்.
இயக்கம் இல்லைங்கய்யா, ஒட்டுமொத்த மனித இனத்தின் மனித இனத்தின் ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை ஒட்டுமொத்த அமைப்பு மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறையே நம்பிக்கை பணமாக அமைப்பு முறை செயல்படுகிறது. பணமாக செயல்படுகிறது. ம், ம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம்ன்ற கான்செப்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி லாபம்ன்ற கான்செப்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட இருக்கிற பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு கொடு, அவ்வளவுதான். இதுல எந்த லாபமும் கிடையாதால. சில பொருள் மட்டும் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. எப்போ பணம்னு ஒரு கான்செப்ட் உருவாச்சோ அப்பந்தான் லாபம்ன்ற ஒரு கான்செப்டும் உருவாகுது. அப்ப நீங்க பணத்தை பெருக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில லாபம்ன்ற கான்செப்ட் இருந்தா தான் நீங்க பணத்தை பெருக்க முடியும். புரியுதுங்களா? உங்ககிட்ட லாபம்ன்ற கான்செப்டே இல்லை அப்படின்னா பணம் பெருக்குவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் பணம் உருவானதுக்கு பிறகுதான் லாபம்ன்ற கான்செப்டும் உருவானது. அதனால உங்ககிட்ட என்ன இருக்கணும்? லாபம்ன்ற கான்செப்ட் இருந்தா தான் பணத்தை பெருக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப மகராசன் ஐயாக்கு அன்னைக்கு இருந்த பாடம் புரியாது, இருந்தாலும் இப்ப சொல்லிடும் நம்ம. அப்போ பண்ட பரிமாற்ற முறை இருக்கும் பொழுது சரில என்ன இருந்துச்சுன்னா, இப்போ மகராஜன் ஐயா உங்ககிட்ட ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ஒரு பழைய காரு. இன்னைக்கு அது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு போகும்னு வச்சுக்குவோம். என்கிட்ட இன்னைக்கு ஒரு புது பைக் இருக்குது, அதுவும் 3 லட்ச ரூபாய்க்கு போகும். இப்ப இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்லையா? நான் பண்ண மாட்டேன். பண்ணிக்கலாம். இல்ல நான் ஏதோ பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஆமா. சரி, உங்ககிட்ட இருக்கிற கார் 30 லட்ச ரூபா வேல்யூ, என்கிட்ட இருக்கிற பைக் 3 லட்ச ரூபா வேல்யூ. இப்ப மாத்திக்கோமா? பண்ண மாட்டோம். ஏன்னா ஈக்குவல் வேல்யூ இல்ல. அப்ப நம்ம முதல்ல பண்ட பரிமாற்ற முறையில பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் அது பண்ட பரிமாற்ற முறையில ஈக்குவல் வேல்யூ இருந்ததால சில 4 விஷயங்கள் இருந்தது. பண்ட பரிமாற்ற முறை பண்ணும்போது ஒரு பண்டத்தை இன்னொருத்தர் பண்டத்தை மாற்றிக்கொள்வதற்கான அடிப்படை 4 விஷயங்கள் அதுல இருந்தது. என்னென்னலாம் இருந்துன்னா, ஒன்று சரில அந்த பண்ட பரிமாற்ற முறை நடைபெறக்கூடிய பொருள்ல என்னெல்லாம் இருந்துன்னு பாருங்க. ஒன்று, ஒரு மூலப்பொருள் இருந்ததால. சரிங்களா? இரண்டு, அது உற்பத்தி ஆவதற்கான ஒரு உழைப்பு தேவைப்படுது. 3, அது உற்பத்தி ஆவதற்கான ஒரு காலம் தேவைப்படுது. 4, முக்கியமான விஷயம், 4, அதுல பசி போக்கும் தன்மை இருந்தது. புரியுதுங்களா? அப்ப நான் கொடுத்தா ஒரு உணவுப் பொருளை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி போகணும். நீங்க கொடுத்தா ஒரு உணவுப் பொருளை வாங்கி நான் சாப்பிட்டேன்னா பசி போகணும். ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். நான் ஒரு மாம்பழ தோட்டம் வச்சிருக்க ஒரு ஆளு, நீங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் வளர்க்குற ஒரு ஆள்னு வச்சுக்குவோம். அப்ப நான் உங்ககிட்ட மாம்பழத்தை கொடுத்து ஆட்டுக்குட்டி வாங்கிக்கிறேன். நீங்க மாம்பழத்தை சாப்பிட்டு பசியாடுறீங்க, நான் ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிட்டு பசியாடுறேன். அப்ப என்னன்னா, முதல்ல பண்ட பரிமாற்ற முறை உணவுப் பொருளுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அப்போ நீங்க கொடுத்த ஒரு பொருளையும் நான் கொடுத்த ஒரு பொருளையும் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மூலப்பொருள் இருந்தது. 1 மூலப்பொருள் இருந்தது. 2 அதுல ஒரு உற்பத்திக்கான உழைப்பு இருந்தது. 3 அது உற்பத்திக்கான ஒரு காலம் இருந்தது. 4 பசிபோக்கும் தன்மை இருந்தது. சரிங்களா? இப்படி ஈக்குவல் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு ஆடை வாங்குறதா இருந்தா எவ்வளவுன்னு விலை கேட்கறீங்க? 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா 15,000 ரூபாய் ரூபா நோட்டுல கொடுக்குறீங்க. இல்ல ஒரு அரிசி மூட்டையை வாங்குறீங்க 3,000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா 3,000க்கு நீங்க ரூபா நோட்டுல கொடுக்குறீங்க. எப்படி ஈக்குவல் ஆச்சுன்னு கேட்கிறேன் நான். மகராசன் ஐயா புரியுதா? புரியுது. வெறும் பேப்பர் வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறேன். இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது, இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இவ்வளவு அதுக்குன்னு சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கி நம்ம ஒரு கட்டுக்கோப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பணம் செல்லுபடி ஆகுறது வேற. ஆனா முதல்ல உருவான காலத்துல ஆதி மனுஷனாக நாடோடியாக வாழ்ந்து தெரிஞ்சதுல இந்த பண்ட பரிமாற்ற முறை உருவானதுக்கு பிறகு சில இந்த பணம்ன்ற கான்செப்ட் முதல்ல எப்படி உருவாச்சு?
அது ஒருத்தவங்களுக்கு அந்த தேவை அந்த இருந்துச்சு. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து என்ன அடுத்தடுத்து முதல்லாம் புரியும். மேஜர் நாராயண் சார் சொல்லுங்க ஐயா. மேஜர் சார் சொல்லுங்க, ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். இல்ல அவரு டிராவல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஏதோ பேச விரும்புறாரா இல்ல கை தவறி பட்டுச்சான்னு தெரியல. சரி சொல்லுங்க மகாராஜன் ஐயா. மேபி இடைத்தரகர் வந்த பிறகு அப்படி ஒரு வந்திருக்கலாம். இல்லைங்கய்யா, இடைத்தரகுங்கிறது எப்போ உருவானது? அதாவது லாபம் பாக்குற சிஸ்டம் வந்த பிறகுதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பணம் உருவான பிறகுதானே லாபமே உருவாயிருக்குது. அப்படின்னு பணம் எப்படி உருவாச்சு? அதை யோசிக்கிறேன். அதுதான் சொல்ல. இப்போ பணம் இப்ப ஒண்ணு இல்ல. நீங்க இப்படி பாருங்களேன், நீங்க ஒரு உணவுப் பொருள் தரீங்க, நான் பணம் கொடுக்குறேன். நீங்க கொடுக்குற அந்த உணவுப் பொருள்ல மூலப்பொருள் இருக்கிறது 1, 2 உழைப்புக்கான காலம் இருக்கின்றது, 3 அதுல ஒரு உழைப்பு இருக்கின்றது, 4 பசிபோக்கும் தன்மை இருக்குது. இந்த 4 இருக்குதா இல்லையா? எப்பயும் அதுல இருக்கு. நான் கொடுக்குற பணத்துல அந்த 4மே இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அதுல ஏதாவது மூலப்பொருள் இருக்குதா? இல்லையா? இல்ல. அதை உற்பத்தி பண்றதுக்கான ஏதாவது உழைப்பு தேவைப்படுதா? எதுவுமே. அது உழைப்பு தேவைப்படுது. ஏதாவது நம்ம உழைச்சாதான் ஒரு காசு வருது. இல்லையா? இப்போ பணத்தை வந்து நீங்க வந்து இன்னைக்கு முடிவு பண்ணீங்கன்னா அது ஒரு 3 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குதா? இல்ல, அது இல்லையா? பிரிண்ட் பண்ண உடனே வந்துருது இல்ல? ஆமாய்யா. அதுக்கு ஒரு பெரிய உழைப்புலாம் ஒன்றும் தேவையில்லை. 2வது 3வது அது உழைப்புக்கான காலமும் தேவையில்லை. அது உற்பத்தி பண்றதுக்கான காலமும் பெருசா தேவையில்லை. 4வது அதுல பசி போக்குற தன்மை இருக்குதானே? அதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ சென்னையில வெள்ளம் வரும்போது எல்லாம் வந்து மாடியில ஏறி சரிங்களா உணவு பொட்டலதுக்காக கை நீட்டிட்டு இருந்தாங்க. ஏழை பணக்காரன் யாரா இருந்தாலும் மேல ஏறி அந்த மாதிரி வாங்கினாங்க. அப்ப சொன்னாங்க, பணத்தை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றதுன்னு, திங்கவா முடியும்னு. எவ்வளவு பணம் இருந்தாலும் தின்னவா முடியும்னு கேட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பணத்தை நம்ம என்ன தின்னவா முடியும்? பசியா போகாது பார்க்காது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி இது ஈக்குவலா வாங்கிக்கிட்டோம்? ஒரு பொருள் குறித்தான காலம், நேரம், உழைப்பு இந்த கணக்கிடப்பட்டு அதுக்கு உண்டான சமமாக பெற்றோம். அதாங்க ஐயா, பணத்தை எதுக்காக வாங்குறோம்? பணம் வந்து அதான் சொல்ல, பணத்துல மூலப்பொருளும் கிடையாது, அதுல உற்பத்திக்கான உழைப்பும் கிடையாது, உற்பத்திக்கான காலமும் கிடையாது, அதுல பசி போக்குற தன்மையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஈக்குவல் ஆச்சுன்னு கேக்குறேன். அது மனித இயக்கத்தின் ஒட்டுமொத்த அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கைன்னு சொல்லிருக்கேன் ஏற்கனவே. இல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா என்னன்னா அதுக்குள்ள அதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கைனா என்னன்னு ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்கோம். அது தெரியுமா மகராசன் ஐயாவுக்கு? இல்லை. நம்பிக்கைனா என்ன, எண்ணிக்கைனா என்ன, இயற்கைனா என்னன்னு ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்கோம். யாராவது அந்த டெபினேஷன் சொல்லுங்களேன் அவருக்கு. சார், நம்பிக்கை என்பது மனித இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கை. உலக இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது எண்ணிக்கை. உயிர் இயக்கங்களின் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இயற்கை. அவ்வளவுதான். மகராசன் ஐயா புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதுயா. அதாவது மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். ஓகேயா. நம்பிக்கை இல்லாம மனுஷன் ஒரு செயல் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அது எப்படி உருவாச்சுன்னா, பண்ட பரிமாற்று முறையில இருந்த மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பண்ட பரிமாற்று முறையில இருக்கக்கூடிய 2 பேருக்குமே தேவை ஒரே நேரத்துல பூர்த்தி செய்யப்பட வேண்டும். 2 பேருக்கு தேவை இருந்தா தான் நீங்க பண்ட பரிமாற்று முறை பண்ண முடியும். இப்போ ஒருத்தருக்கு தேவை இருக்குது, ஒருத்தருக்கு தேவையில்லை. நீங்க வந்து ஆட்டுக்குட்டி வியாபாரி, நான் மாம்பழ வியாபாரி. எனக்கு ஆட்டுக்குட்டி தேவைப்படணும், உங்களுக்கு மாம்பழம் தேவைப்படணும். அப்பதான் பண்ட பரிமாற்று முறை கிளியரா முடிஞ்சுது. ஆனா இப்போ எனக்கு ஆட்டுக்குட்டி தேவைப்படுது, உங்களுக்கு மாம்பழம் தேவைப்படல.
இப்ப எப்படி இந்த டிரான்சாக்ஷன் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. நான் உங்ககிட்ட ஆட்டுக்குட்டி கேட்பேன், நீங்க எனக்கு மாம்பழம் வேணான்னுவீங்க. அப்ப நான் என்ன பண்றது? அப்படி வந்து 2 பேருடைய தேவைகளும் ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்யப்படாத பொழுது என்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்காக உங்ககிட்ட இருந்து நான் கேட்கிறேன், நீங்க இது தரணும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். என்ன வாக்குறுதினா, நான் எப்படி இன்னைக்கு என்னுடைய தேவைக்காக நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேனோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ, சரிங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், என்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கிக்கலாம். அதுக்கு ஆதாரமாக நான் உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்குறேன், அதுக்கு பேர் தான் பணம். இன்னைக்கு நீங்க நம்ம பணத்துல எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அதுல ஒரு வார்த்தை இருக்கும், இல்ல கவர்னருடைய வார்த்தை, ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர், அடுத்து என்னது, த சம் ஆஃப் 500 rupees இருக்குது. புரியுதுங்களா? இது கீழே கவர்னர் எழுத்து போறாரு, ஆர்பிஐ கவர்னர். சரிங்களா? 1 ரூபா நோட்டுக்கு யாருக்கு எழுத்து போறது? சொல்லுங்க ஐயா. 1 ரூபா நோட்டுக்கு யாருக்கு எழுத்து போறது? எல்லா நோட்லயும் கவர்னர் கையெழுத்து இருக்காது, ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து. எனக்கு தெரியாது, உண்மைதாங்க ஐயா. எல்லாத்தையும் கவர்னர் கையெழுத்து இருக்குதான் நினைக்கிறேன். இல்ல, எல்லா நோட்லயும் அவர் போட மாட்டாரு. ம். 1 ரூபா நோட்ல மட்டும் வேற ஒருத்தர் போடணும். அநேகமா இந்நேரம் நம்மளுடைய வாழும் கூகுள் கண்டுபிடிச்சிருப்பாரு. சார் இந்த கான்செப்ட் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க கொஸ்டின். அதாவது எல்லா நோட்லயும் கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கு. அதான் இருக்குங்கயா, அதுல 1 ரூபா நோட்ல மட்டும் யாருக்கு எழுத்து போறதுன்னு. 1 ரூபாய் நோட்ல மட்டும் யாருக்கு? ம். இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன். ஐ ப்ராமிஸ் டு பேரர் சம் ஆஃப் ரூபீஸ் போட்டு கவர்னர் கையெழுத்து இருக்கிறதுனால எல்லாத்திலும் கவர்னர் கையெழுத்து போட்டுருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது பிரிச்சு படிக்கலையே. என்னங்க போட்டிருக்குது? கேடுறாரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி சார். யாருங்க? 1 ரூபா நோட்ல யாருக்கு எழுத்து போடுவாங்க? ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. ஏன் சார் அது? என்ன சார்? இல்ல, ஏன் அது மத்த எல்லா நோட்லயும் கவர்னர் கையெழுத்து, அதுல மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி? அது அதாவது என்னன்னா, அது வந்து என்னன்னா ஒரு ரூல் வச்சிருக்காங்க, அண்டர் செக்ஷன் ரூல் 22 ஆர்பிஐ ரூல் ஒண்ணு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரன்சி இருக்கு இல்லையா? ஆமா சார். அது ஃபர்ஸ்ட் கரன்சி அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி போடணும்ன்றது. ஓகே ஓகே. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரின்னு வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அவருக்கு ஆர்பிஐ கவர்னர் வருவா, இல்ல ஆர்பிஐ கவர்னருக்கு மேல ஃபினான்ஸ் செக்ரட்டரியா? ஆர்பிஐ கவர்னருக்கு மேல ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஆர்பிஐ கவர்னர் வந்து அட்டானமஸ் இல்ல சார்? ஆமா, அது அட்டானமஸ் தானே, அவருக்கு மேலன்னு சொல்ல முடியாது. ஆமா, அவ மேலன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஆனா அது தனி பவர், அது ஆர்பிஐ கவர்னர். ஆர்பிஐ வந்து இண்டிபெண்டன்ட் பவர். ஆமா, இண்டிபெண்டன்ட் கவர்னர் அவரு. ஃபினான்ஸ் செக்ரட்டரின்றவரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட இல்லைன்னா ஃபினான்ஸ் போர்ட்போலியோட செக்ரட்டரி. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த நம்முடைய அந்த இந்திய அரசாங்க சட்டம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அதையும் லிங்க் பண்ற இடம் அது. ஓகே, புரியுதுங்களா? அரசியலமைப்பு சட்டத்தையும் சரிங்களா, நீங்க வந்துன்னா இந்த பொருளாதார கொள்கையும் லிங்க் பண்ற இடம் அது. அதனுடைய ஃபர்ஸ்ட் கரன்சிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போடணும் அப்படின்றது ரூல். ஓகே. சரிங்களா? அவர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. இப்ப எப்படி நம்ம மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு ஒரு செங்கல் முதல்ல அவர் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி அந்த 1 ரூபாய் நோட்ல முதல்ல கையெழுத்து போட வேண்டியது ஃபினான்ஸ் செக்ரட்டரி.
ஏழுமலையா புரிஞ்சுதா? புரியுது ஐயா. உண்மையிலேயே ஒரு 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 அருமையான விளக்கம் என்று கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சி ஐயா. ஒட்டுமொத்தமா பார்த்த பார்வைக்கு இன்று வித்தியாசம் தெரிந்தது. சார் இப்ப உருவ நோட்டு இல்லையே சார். இப்ப உருவ நோட்டு இல்ல. எதுல சார் கையெழுத்து போடுறாரு? இருக்கு. ஒரு நோட்டு இல்ல இல்ல யாரு சொன்னது? இருக்கு. நீங்க பயன்படுத்துறது இல்ல. பேங்க்ல எல்லாம் தரது இல்லையா சார்? ₹1 காயினா போயிட்டு சார் மேக்ஸிமம். இல்ல ₹1 காயினா போச்சு. ஆனா ₹1 நோட்டு இருக்குது. இருக்குது. இல்ல கான்செப்ட் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கரன்சில வந்து பினான்ஸ் செக்ரட்டரி போட்டு அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பினான்ஸ் ஆமா ஆர்பிஐ அந்த ஆர்பிஐ கவர்னர் போடுவாரு. ஒருவேளை அந்த ₹1 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டானா அடுத்த ஃபர்ஸ்ட் கரன்சிக்கு அவர் போடுவாரு. ஃபர்ஸ்ட் கரன்சிக்கு அவங்க போடுவாங்க. அவ்வளவுதான் சார். இன்னொரு முக்கியமான இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, இன்னைக்கு சர்வ வல்லமை படைத்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கரன்சி சிஸ்டம் கம்ப்ளீட்டா பிரைவேட்ல வச்சிருக்காங்க. அதாவது இங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு இல்லீங்களா? அவங்க வந்து ஒரு பிரைவேட் தான் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் அச்சடிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா. அப்படி கவர்மெண்ட்ல கொண்டு வரணும்னு சொன்ன ஆபிரகாம் லிங்கனை சுட்டுட்டாங்க, கெனடியை சுட்டுட்டாங்க. அதான் ரீசன் சுட்டதுக்கான ரீசன். இல்லைங்கய்யா, அங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சில பணத்தை வந்து பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டாங்க ஐயா. சில கண்காணிக்கிற வேலையை அவங்க பாக்குறாங்க. கண்காணிக்கிற மானிட்டர் மட்டும். ஆமா, அதுதான் சிறப்புங்கிறேன் நானு. எப்பயுமே வந்து என்னன்னா ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகே என்னன்னா வேலை செய்யறது இல்ல, வேலை வாங்குறது. அதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. இப்ப நம்ம ஏன் பிரைவேட் கிட்ட கொடுக்க மாட்டோம்னா நமக்கு பயம். ஏன்னா நம்மளால அவ்வளோ சிஸ்டமா நம்மளால மானிட்டர் பண்ண முடியாது. அவன் நம்மள சாப்பிட்டுட்டு போயிடுவான் அப்படின்றதுதான். இப்ப நம்ம ஏன் வந்து தனியார் வசம்னு சொல்றோமே தவிர கொடுக்கறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா, நீங்க தனியார் வசம் கொடுக்கறது தவறு இல்லை, அதை கண்காணிக்கணும், கவனிக்கணும். ஒரு அரசாங்கம் நடத்துனா அதை எப்படி நடத்துவாங்களோ அப்படி அவனை நடத்த வைக்கணும். அப்படி நாம நடத்த வைப்போம்னா வைக்க மாட்டோம். அப்படிங்கறதுனால்தான் நாம தனியார் கிட்ட கொடுக்கறது பயப்படுறோம். அவன் வந்து இப்ப நீங்க சொல்லிங்க பாருங்க, அவன் தனித்து அவன் எடுத்துக்கிட்டு அவன் வசதிக்கு அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்படி விடக்கூடாது. இப்ப ஒண்ணு இல்லைங்கய்யா, தனியார் பள்ளிகள் இருக்கட்டும், சரிங்களா, அரசாங்க பள்ளிகள் இருக்கட்டும். இப்ப பள்ளிகள் வந்து தனியார் நடத்துறாங்களா அரசாங்கம் நடத்துறாங்களா அது பிரச்சனையே இல்லை. இப்ப மக்கள் என்ன பண்ணாங்கன்னா தனியார் நடத்தக்கூடாது அது இல்ல பிரச்சனைங்க. சரிங்களா, தனியார் நடத்தினாலும் அரசாங்கத்துல அதுக்கான விதிமுறைகளை உருவாக்கி இப்படி நடத்துன சொல்லிட்டு அப்படித்தான் நடத்தி ஆகணும். ஐயா புரியுதுங்களா? புரியுது ஐயா. ஒண்ணு இல்ல, நீங்க இந்தியாவில இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஒர்க்கையுமே தனியார் கிட்ட கொடுத்துட்டு அவனை மானிட்டர் பண்ணி அவனுக்கு ஃபண்டிங் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் எல்லா ஒர்க்குமே. அப்போ கவர்மெண்டுடைய மேஜர் ஒர்க் எங்க எடுத்துக்கணும்னா அவனை கண்காணிக்கிறதுலயோ அவனை ரெகுலேட் பண்றதுலயும் இருக்கணும். அந்த அந்த இடத்துல தான் நாங்க தப்பு பண்ணிடுறோம் ஐயா. அதனால தான் உருப்படாம இருக்கும். அதுதாங்க ஐயா, அந்த இடத்த நம்ம ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய இடம். இப்போ நம்மளுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ஒரே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருந்தது, எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். 50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில கோல வச்சு கொண்டிருந்த ஒரு நிறுவனம் எதுன்னா எல்ஐசி மட்டும்தான். ஆனா எப்போ வந்து ஐஆர்டிஏ உருவாச்சோ, சில இன்சூரன்ஸ் ரெகுலாரிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எப்போ உருவானுச்சோ அப்பவே அதை தொடர்ந்து 2001க்கு பிறகுலாம் 25 கம்பெனி உருவாயிடுச்சு. அப்ப எப்படி அதெல்லாம் உருவாச்சுன்னா இப்ப அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க, எதை பாலிசியா கொடுக்கணும், அந்த பாலிசியில என்னென்ன சரத்துகள் இருக்கணும், சரிங்களா, அவங்க என்னென்னலாம் செய்யணும், எவ்வளவு பாலிசியா வாங்கணும், எவ்வளவு சம் அஷ்யூர்டு கொடுக்கணும், சரிங்களா, இது எல்லாத்தையுமே என்ன கிளைம் முதல் கொண்டு எல்லாத்தையும் யார் கவனிக்கிறாங்கன்னா ஐஆர்டிஏ கவனிக்கிறாங்க. அதே போல டெலிபோன்ஸ் எல்லாம் ட்ராய், சரிங்களா, கவனிக்கிறாங்க. ஷேர்ஸ் எல்லாம் செபி கவனிக்கிறாங்க. சரிங்களா, அதே போல வந்து என்னன்னா நம்ம சாப்பிடுற இந்த ஃபுட் எல்லாம் இருக்கு பாருங்க, அது எஃப்எஸ்எஸ்ஐ கவனிக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட் பாடியில ஃபுல்லா வந்துன்னா ரெகுலேட் பண்றதுக்கும், சரிங்களா, அதை வந்து கண்காணிக்கிறதுக்குமான அமைப்புகளை உருவாக்கி அதை ஒழுங்கா வாட்ச் பண்ணாலே தனியார் நிறுவனங்கள் அத்தனையுமே சிறப்பாக செயல்படும். நீங்க யோசிச்சு பாருங்க, 4 பஸ் இருக்கிற தனியார் பஸ் லாபத்துல ஓடுது, 4000 பஸ் இருக்கிற கவர்மெண்ட் பஸ் ஏன் லாபத்துல ஓடக்கூடாது?
யோசிச்சு பாருங்க. ஆனா அவன் என்ன பண்றான், தனியார் பஸ்ல 4 பஸ் இருந்தாலும் பஸ்ஸுக்கு 2 கண்டக்டர் வச்சிருக்கான். என்ன 2 பேருக்கு வந்து அவன் சம்பளம் தரான். அது போக வந்துன்னா ஒரு செக்கர் வேற ஏறாரு, அவருக்கு சம்பளம். அவர் ஏறி எல்லாம் கரெக்டாக தான் செக் பண்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தனியார் நிறுவனத்தால லாபத்துல நடத்தும் போது ஒரு கவர்மெண்டால லாபத்தை நடத்த முடியாதா? முடியும். சரிங்களா? என்னன்னா அதுதான் சொல்ல வரேன். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம உடம்புல மூளையே இறங்கி வேலை செய்யுதுன்னு வச்சுங்க, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப மூளை என்ன பண்ணுதா, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது. என்ன, அது கொடுக்குற வேலையை கை செய்து, கால் செய்து, கண்ணு செய்து, மூக்கு செய்து, எல்லா உறுப்பும் செய்யுது. ஆனா அது இறங்கி வேலை செய்யாது. அப்போ எந்த நாட்டுல கவர்மெண்ட் பாடிங்கிறது வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்குதோ அப்பதான் அந்த நாடு செழிப்படையும். நாம கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு தலைவனுக்கான சிறப்பு அழகு என்னன்னு நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா, பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு தலைவன் அப்படின்னா, இப்ப நம்ம பாக்குறது என்னத்தீங்களா, ஒரு தலைவன் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல அப்படியே அந்த ஏரியாலாம் கூட்டி கிளீன் பண்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து நாளைக்கு பேப்பர்ல போடுவாங்க. சரிங்களா? மோடி அவர்கள் சென்னை வந்தார், சென்னையில வந்துன்னா வட சென்னைக்கு போனாரு, வண்ணாரப்பேட்டைக்கு போனாரு, அந்த வண்ணாரப்பேட்டையில குப்பையா இருந்த இடத்தெல்லாம் கூட்டி வாரினார்லாம் போட்டிருக்கான். அது இல்ல. சரிங்களா? ஒரு தலைவனுக்கு அழகு எது என்னத்தீங்களா, அங்க இருக்கிற குப்பையெல்லாம் சரிங்களா கிளீன் பண்ண வைக்கிறது, அவர் கிளீன் பண்றது அல்ல. அதே மாதிரிதான் ஒரு தலைமைத்துவன்றது வேலை செய்யறதுல இல்ல, வேலை வாங்குறது தான் இருக்குது. அதையும் வள்ளுவன் சொல்லுகிறான், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்றாரு. எந்த வேலையை யாருக்கிட்ட கொடுத்தா அந்த வேலையை சிறப்பா செய்யணும், அவங்கிட்ட அந்த வேலையை கொடுத்து வாங்குறவன் எவனோ அவன் தான் சிறந்த தலைவர். அப்படிதான் இருக்கணும். சரி, நாம இப்போ ஆர்பிஐ கவர்னர்ல இருந்து ஆரம்பிச்சு தலைவன் வரைக்கும் போயிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப இங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா மகராசன் ஐயா, இந்த பண்ட பரிமாற்ற முறையிலிருந்து பணம்னு உருவானது காரணமே நம்பிக்கைங்கிற கான்செப்ட் அடிப்படையா வச்சுதான். முதல்ல அது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரில, அதுக்கு நாம கொடுத்திருக்க பேர் என்னன்னா, பணம் அப்படின்றதுக்கான பேர் என்னன்னா, ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறையே பணமாக செயல்படுகிறது. சரில, சரி, இப்போ பணமும் நாணயமும் ஒன்றா மகராசன் ஐயா? பணமும் நாணயமும் ஒன்றா? என்னங்கய்யா? ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். அதாவது நான் கேட்கறது என்ன, மணியும் கரன்சியும் ஒண்ணா? ஏன்னா இந்த வித்தியாசம் நமக்கு புரியணும். இல்ல டிஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன், பட் ஆனா மீனிங் புரியுது. அதாவது என்னன்னா, நாணயம்ங்கிறது ஒரு வகையான பணம், கரன்சிங்கிறது ஒன் ஆஃப் த மணி. ஆனா கரன்சி மட்டுமே மணி கிடையாது. சரில, கரன்சியும் ஒன் ஆஃப் த மணி. சரில, அதே போல மணி எல்லாமும் கரன்சியும் கிடையாது. இப்ப நீங்க கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மணி தான், சில்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மணி தான், பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மணி தான். சரிங்களா? இப்போ பயிர்கள்ல கூட என்ன வந்துருச்சுன்னா பணப்பயிர்கள் வந்துருச்சு. சரிங்களா ஐயா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயிர்கள்ல கூட பணப்பயிர்கள். காரணம்னா அது அவ்வளவு வேல்யூ, எதெல்லாம் அதிக விலைக்கு போகுதோ அதெல்லாம் பணப்பயிர்கள். இப்போ அப்போ பணமா வந்து நீங்க வந்து கரன்சியை பார்த்தது போக, சரிங்களா, தங்கம் வெள்ளி பெட்ரோல் இதெல்லாம் பார்த்து போக, இப்போ பயிர்களையும் பணமாக பார்க்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப பணம்ன்றது என்னன்னா ஒட்டுமொத்தமான பொது பேர். அது அதுல நாம உருவாக்கி வச்சிருக்கிற அச்சடித்த காகிதம், அச்சடித்த நாணயம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்துன்னா கரன்சி. சரிங்களா ஐயா? இப்போ நாணயம்னா என்னன்னு ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்கோம், அது யாருக்கு தெரியுமா? அவங்க சொல்லலாம் பாருங்க. ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறை. ஒருங்கிணைந்த தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறை தான் கரன்சி, அதாவது நாணயம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாட்டினால சரிங்களா
நாணயத்தினுடைய மதிப்பை தான் இழக்க செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும். புரிதுங்களா மகராஜன் ஐயா? இனிமேல் 2000 நோட்டு செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிச்சுட்டா செல்லாது, 500 நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா செல்லாது, 100 நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா செல்லாது. ஏன்னா இதெல்லாம் கரன்சி. இந்த கரன்சி கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதுன்னா நேஷனல் கிட்ட இருக்குது. சரில, தேசிய மதிப்பீட்டு அமைப்பு முறைக்கு பேர் தான் நாணயம். சரில, அப்போ இந்த நாணயத்துக்கான வேல்யூ யார் தரதுன்னா நேஷனல் தராங்க, நம்ம நாடு கொடுக்குது. புரியுதுங்களா? அதை மாற்றி அமைக்கவோ அல்லது அதனுடைய மதிப்பை இழக்க செய்யவோ அந்த நாடால முடியும். ஆனா பணம் இருக்கு பாருங்க, பணம், அதுக்கு மதிப்பு யாரு தரதுன்னா உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனித இனமும் சேர்ந்துதான் அதுக்கு மதிப்பு தராங்க. இப்ப இந்தியால நாளைக்கு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க நாளையில இருந்து தங்கம் செல்லாது அப்படின்னு. உடனே நம்ம வீட்டுல இருக்கிறது, காதுல கழுதுல மூக்குல இருக்கிறதா கழட்டி கொண்டு போய் குப்பையில போட்டுருமா? யாரா போடுமா? போட மாட்டேங்க. எங்க அரசாங்கமே அறிவிச்சுட்டாங்க தங்கம் இனிமேல் செல்லாதுன்னு, போட்டுருமா? என்ன காரணம்னா அதுக்கு மதிப்பு அரசாங்கம் தரவில்லை. புரியுதுங்களா? அதுக்கு மதிப்பு யாரு கொடுத்தது? மக்கள் கொடுத்திருக்காங்க. எந்த மக்கள்? உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க. அதனால அதை என்ன பண்ண முடியாது, அரசாங்கத்தினால மதிப்பு இழப்பு செய்ய வைக்க முடியாது. ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வி கடவுள் இருக்கா இல்லையா. அதுல 2 தரப்பு. சரில, கடவுள் இல்லைங்கிறது ஒரு தரப்பா வச்சுக்குவோம், கடவுள் இருக்குங்கிறது ஒரு தரப்பு வச்சுக்குவோம். இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லா கடவுள் இல்லைன்றது ஒரே தரப்பு. ஆனா கடவுள் இருக்குங்கிற இடத்துக்கு வரும்போது உலகம் ஃபுல்லா கடவுள் இருக்குன்றது ஒரே தரப்பானா இல்ல. அப்ப கடவுள் இருக்குன்னு வந்தாக்கா அங்க என்ன சொல்லணும்னா உன் கடவுள் வேற என் கடவுள் வேற. கடவுள் இருக்குன்னு சொல்ற எல்லாருமே ஒரே கடவுளை சொல்றது இல்ல. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற அத்தனை பேருமே ஒரே இனமாக நிற்கின்றார்கள். கடவுள் இல்லை, அவ்வளவுதான். அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, இல்ல அவ்வளவுதான் அவளை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளாம வேறுபாட்டு இருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கேள்வி இது. சரிங்களா? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் பணத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர் யார்? இல்லைங்க, நான் பணத்து மேல நம்பிக்கை கிடையாதுங்க, பணம்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்கவரி சேனல்ல போடுறாங்க ஆதிவாசி எல்லாம் எப்படி வாழ்றாங்க, காட்டுவாசி எல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு. அங்க போய் அவங்க எல்லாம் படம் பிடிச்செல்லாம் போடுறாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் இல்ல, நம்மள மாதிரி நாகரிகமா இல்ல, எல்லாம் இல்ல. ஆனா இந்த நாகரிகமான மனுஷன் அந்த நாகரிகமற்ற மனுஷன் கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் காரணமா இருக்கும். அங்கேயும் பணம் செயல்படும். புரியுதுங்களா? அவன் இன்னமும் வேட்டையாடி சாப்பிட்டு இருப்பான், இன்னமும் காட்டுல கிடைக்கிறத அவன் எடுத்து சாப்பிட்டு இருப்பான். ஆனா இந்த மனுஷன் அந்த மனுஷனோட தொடர்பு கொள்றதுக்கு பணம் அங்க ஏதோ ஒரு வகையில லிங்க் பண்ணும். அப்ப உலகத்துல பணம்ன்ற கான்செப்டை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் யாருமே கிடையாது. இருக்காங்களா அப்படின்னா ஒருவேளை அவர்கள் குழந்தைகளாக இருக்கணும், அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், அல்லது கோமால இருக்கவங்களா இருக்கணும். அப்ப மகராஜன் ஐயா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுங்களா, அப்போ பணம்ன்ற ஒரு உருப்பொருளுக்குள்ளற கருப்பொருளாக இருந்து இயங்குறது எதுன்னா நம்பிக்கை. புரியுதுங்களா? நீங்க நல்லா ஒத்து கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எது மேலெல்லாம் நம்பிக்கை அதிகமா இருக்கிறதோ அதனுடைய மதிப்பும் விலையும் அதிகம். சொல்லுங்க ஐயா. குழந்தைகள், அதுக்கப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ துறவரம் போயிடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் பணத்தோட இது தேவை இருக்காது, அதனோட மதிப்பை பத்தி தேவை இல்லை. ஒருவேளை உணவு அவங்களுக்கு மதிப்பு தேவை இல்ல, ஒருவேளை உணவு தான் தேவை இருக்கு, அது வந்து அதுவும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட போறாங்க, அவங்களுக்கு பணத்தோட தேவை எங்க? இல்லைங்க, அவங்களுக்கும் பணம் தேவை இருக்குது. துறவுல இருக்கவங்களும் பணம் தேவைங்கய்யா, சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பண தேவைய தனக்காக பூர்த்தி பண்ணிக்க மாட்டாங்க.
ம். புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் ஆசிரமம் வச்சிருக்காங்கல்ல, நீங்க டொனேஷன் கொடுக்குறா கொடுங்க வாங்கிக்கிறேன்னு. ஓகே. உண்மையான துறவினா என்ன பண்ணணும்? டொனேஷனை வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு சேர்க்கணும். ம். ஆனா அவருக்கும் பணம் தேவை இருக்குது. பாரதி சொல்றார் இல்லையா, தனி ஒருவனுக்கு உணவு எனில் ஜகத்தின் அழிவு போன்னு. அந்த மாதிரி ஒரு துறவியினுடைய வேலை, அவர் என்னதான் துறவியா இருந்தாலும் கூட மற்ற மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமோ செய்யணும் பணத்தினால. ஓகே. புரியுதுங்களா ஐயா? ஆ. அவரு துறவு பூண்டு வாழலாங்க ஐயா, அவருக்கு நேரடியா பணம் தேவைப்படாம இருக்கலாம், ம். சரிங்களா? ம். ஆனா அவர் வாங்குற பணம் யாருக்கு போகும்னா, இல்லாதப்பட்டவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, முயலாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, இவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும். இல்ல அப்படி வந்தா தானே அது துறவே சொல்லுவாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி புத்த பூர்ணிமா வந்தப்ப அந்த நிகழ்வுக்கு போனப்ப அவர் வந்து ஃபேமிலி லைஃப்ல இருக்காரு. அவர் மேல இருக்க சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த எல்லாத்தையும் எதுவுமே அவர் மேல இல்லாதப்பதான் அந்த இதுக்கே போறாங்க. அப்பதான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல அதுதாங்க ஐயா சொல்ல, தான் கிட்ட இருக்கிறது துறக்கிறாங்க இல்லையா, துறந்துட்டாங்க, இப்ப அவங்க துறவி ஆயிட்டாங்க, ஆமா. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு பண தேவை இல்லையான்னா இருக்குங்கிறேன் நானு. ம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஆனா அவங்களுக்கும் பணத்தை இந்த உலகத்துல பணம் தேவையா இருக்குங்கிறேன். பணம் தேவை நேரடியா இல்லையே. அவர் உணவு தான் மட்டும் ஒருவேளை உணவு தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல ஒருவேளை உணவு. அந்த உணவுமே சரிங்கய்யா. வந்து யாராவது தானம் கொடுத்து அதை பெற்றுதான் சாப்பிடுற மாதிரி ஒரு அப்படிதானே சரிங்கய்யா. துறவு. ஆ. இல்ல அதுதாங்க ஐயா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அவர் துறவு மேற்கொண்டு என்ன பண்ண போறான்னு கேக்குறேன். சேவை பண்ண போறாரு. மக்களுக்கு சேவை பண்ண போறாரு. இல்லைன்னா கருத்தை போய் சொல்ல போறாரு. அதுதாங்க ஐயா, அவர் கருத்து சொல்றது ஒரு சேவை, மக்களுக்கு வந்து என்ன ஒரு நல்ல விஷயங்கள் சொல்றது ஒரு சேவைன்ற மாதிரி, ம். சரிங்களா? அவரால முடிஞ்சதுன்னா பணத்தை கொடுத்தாலும் அதுவும் ஒரு சேவை தான். ஓகே. நீங்க வெறும் கருத்து சொல்லி, வெறும் நல்லது சொல்லி அதை பயன்படுத்த விட, நீங்க கொடுக்குற பணம் அதை விட அதிகமா பயன்படும். ஓகே. ஓகே. நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியுதா? ம். இப்போ பட்னியா இருக்கிற 10 பேர் நம்ம கண்முடி இருக்கும்போது, ஒரு துறவி அவளுக்கு சோறு தரணுமா இல்ல சொற்பொழி கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்கணும்? சோறு தான் கொடுக்கும். சோறு. அந்த சோறு கொடுக்கறதுக்கு பணம் வேணும் இல்ல? ஆமா ஆமா. ம். அப்போ எப்போ, அதுதான் சொல்ல, அதுக்குதான் நீங்க பாரதியினுடைய இந்த கூட்டு எடுத்துக்கணும். இந்த உலகத்துல எப்போ ஒருத்தன் வந்து என்னன்னா, சில உணவுக்காக சாகாத நிலை ஏற்படுதோ, அப்பதான் ஒரு துறவி முழுமையா பணத்தை தொடாம சொற்பொழி ஆற்ற முடியும். ஓகே. சில உணவுக்காக பட்டினி சாவு இருக்கிற வரைக்கும் இவர் ஏதோ ஒரு வகையில பணத்தை சம்பாரிச்சு அவங்களுக்கு அமுச்சிட்டே தான் இருக்கணும். நம்முடைய சென்னையில் வாழக்கூடிய வாழும் துறவியான பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா போல, ஓகே. அவர் யார் கொடுக்கறதோ வேணாம்னு சொல்றது இல்ல, வாங்கிட்டே இருக்கிறாரு. ஒரு துறவி அப்படிதான் இருக்கணும் இந்த காலத்துல. அதை வாங்கி என்ன பண்ணா இல்லாதவங்களுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? சார் அது எப்போ சார் ஒரே ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் சார். சொல்லுங்க. ஒரு அருமையான விளக்கம் சார். ஒருத்தன் பசியோட இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்லி கொடுக்கணுமா அவனுக்கு சோறு கொடுக்கணுமான்னு கேட்டாரு. விளக்கம் வந்து அருமையா இருந்துச்சு சார். இல்லைங்கய்யா, துறவியால அவர் சொற்பொழி தான் தர முடியும், சோறு தர முடியாதுல்ல. ஏன்னா அவர் சோத்துக்கே யாராவது வழி செஞ்சாதான் உண்டு. நல்ல விளக்கம் சார், நல்ல விளக்கம். ஆனா அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, எப்போ எல்லாரும் சோறு தின்ட்டு வயிறு நிறைஞ்சிருக்குதோ அப்பதான் நம்ம சொற்பொழி தர முடியும். அப்ப முதல்ல வந்துன்னா ஒரு துறவி, சரிங்களா, அவனுக்கு வந்து அறத்தை போதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சோறுக்கான இன்சூர் பண்ணணும்ன்றேன். சரிங்களா? அதுதான் அவை சொன்னாங்க, பசி வந்திர 10 பறந்து போகும். அப்ப அங்க எப்படி அறம் நிக்கும்னு கேக்குறேன். பசிச்சவனுக்கு மானம் இருக்காது, ஈனம் இருக்காது, சூடு இருக்காது, சுரணம் இருக்காது, வெக்கம் இருக்காது, அறிவு இருக்காது, எதுவுமே இருக்காது, எதுவுமே அங்க வேலை செய்யாது. அப்படின்னும் போது அவங்கிட்ட வந்து இதுதாங்க யாரம், இதுதான் தர்மம், இதுதான் நேர்மன்னு சொல்லி அது எப்படி உள்ள போய் உட்காரும்? அதனால்தான் அன்னைக்கு இருந்த படிக்காத மேதை கர்ம வீரர் என்று போட்டப்பட்ட காமராஜர் ஐயா அவர்களே சத்துணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஏன்னா முதல்ல படிப்பு ஏறணும்னா அவன் வயிற்றுக்குள்ள முதல்ல சோறு போகணும். சோறு போகாம அவன் பட்னியா வந்து உட்காந்துட்டு அவனுக்கு கல்வி ஏறுமானா ஏறாது. அப்படின்றதுனால கல்வி உள்ள போகணும்னா முதல்ல அவன் பசி ஆற்ற வேண்டும்ன்றதுக்காக தான் அவர் சத்துணவு திட்டத்தை கொண்டாந்தாரு. சரிங்களா ஐயா? கரெக்ட் சார். அவருக்கு முன்னாடியே சென்னை கார்பரேஷன்ல ஒருத்தர் வந்து பள்ளிகளுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. அதை
அதை வந்து அதுதான். தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தின பெருமை அவரை சார். இல்ல அதான் எப்பயுமே என்ன தெரியுங்களா உங்களுக்கு, எதை நீங்க ரெக்கார்டா பண்றீங்களோ அது அவர் பேர்ல வந்துடும். அவர் பேர் வந்து அவ்வளவுதான். ஓகே இல்ல அதாவது கனவு காணுங்கள் அப்படின்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க, அப்பெல்லாம் நம்ம கேட்கல. இன்னைக்கு கனவு காணுங்கள் போட்டு கீழே அப்துல் கலாம் ஐயான்னு எழுதிடுறோம். ஓகே அவருக்கு முன்னாடி 1000 பேர் சொன்னாங்க, 1,00,000 பேர் சொன்னாங்க, பல கோடி வருஷமா, அதாவது மனித இனம் தோன்றதுல இருந்து பல லட்சம் வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதை. ஆனா இவர் சொன்ன பிறகுதான் அதுக்கு ஒரு வேல்யூ. புரியுதுங்களா? அதே போலதான் இதெல்லாம். அப்ப என்னன்னா ஒரு துறவி வந்து என்னன்னா அவருடைய வேலையே கருப்பொருளை மக்கள் கிட்ட சேர்க்கிறது. சரில, அதாவது உருப்பொருள்கள் நிலையானவை அல்ல, உருப்பொருள்கள் நிலையானது அல்ல, கருப்பொருள்களால் நிலையானது. ஆகவே நீங்கள் உருப்பொருள் வழியாக கருப்பொருளை பற்றுங்கள் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது தான் துறவியோட வேலை. சரிங்களா ஐயா? கண்டிப்பா சார். அதுதான் அவர் செய்ய வேண்டிய வேலை. ஆனா அது எப்போ ஏறும் அவனுக்குன்னா, முதல்ல உணவு உள்ள போகணும். அதனாலதான் ஞானம் அடைந்த செல்ல வடலூர் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கும் வந்து என்னன்னா அணையாத ஒரு அடுப்பை ஏற்றி வச்சிருக்கிறாரு. 150 வருஷத்துக்கு மேல அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னா அந்த அன்னதான திட்டம் எதுக்குன்னா, முதல்ல ஒரு மனுஷன் ஞானம் அடையினா முதல்ல பசி போணுங்க. சரில, பசி பட்டினியில் இருக்கிறவன் ஞானம் அடைய முடியுமான்னா ஞானம் அடையவே முடியாது. அப்போ வந்தவனுக்கு முதல்ல உணவை போடு, அவன் பசி ஆறட்டும். பசி ஆறுனாதான் அவன் என்ன பண்ணுவான்னா மனுஷனா சிந்திக்க ஆரம்பிப்பான். அவன் எப்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் ஞானத்தை அடைய முடியும். அப்போ அவனை சிந்திக்க விடாம தடுக்கிறதுனா பசிங்கிற நோய். சரிங்களா? பிணி நோய் வள்ளுவமா தான் சொல்லுது, அது ஒரு நோய். சரிங்களா? எது பசியிலே இருந்தா அது ஒரு நோய். நமக்கெல்லாம் பசிக்குது, பச்சை உடனே சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வேற. ஆனா பச்சை உடனே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறது இல்லையா, அது வேற. சரி, அதுதான் வந்து நீங்க ஏதோ ஒரு படத்துல யாரோ சொல்லுவாங்க, அதாவது பட்டினிக்கும் விரதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு பசிச்ச உடனே சாப்பிடறதுக்கு உணவு இருக்குது, ஆனா நீங்க சாப்பிட மறுக்கிறீங்க அப்படின்னா அது பேர் விரதம். உங்களுக்கு பசிக்குது, சாப்பிடறதுக்கு உணவு இல்ல, வேற வழி இல்லாம நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னா அது பேர் பட்டினி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப அடிப்படை உணர்வு, மனிதன் மனிதனாக மாறுவதற்கு முன்பாக இருந்த அவனுடைய விலங்கிலிருந்து மனுஷனாக மாறும் போது அவனுக்கு இருந்த அடிப்படை உணர்வே 2 தான். ஒன்று பசி, இன்னொன்று இனப்பெருக்கம். ஒன்று உணவு தேவை, இன்னொன்று இனப்பெருக்க தேவை. இது 2 மட்டும்தான் அவனுடைய அடிப்படை தேவையாக இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இனப்பெருக்க தேவைக்காவது அவனுக்கு வந்துன்னா இன்னொரு உயிர் தேவைப்படுது. ஆனா பசிங்கிற தேவையை போக்கிக் கொள்வதற்கு அவனுக்கு என்ன தேவையில்லை, இன்னொரு உயிர் தேவையில்லை. இந்த இயற்கையே அவனுக்கான விடையாக, சரிங்களா, பரிகாரமாக, பயனாக எல்லா இடத்துலயும் அவனுக்கு தேவையான உணவை படைச்சு வச்சிருச்சு. அருணகிரியா அதை தகவல் போட்டிருக்கீங்க, எனக்கு மொபைல்னால சரியா தெரியல, சொல்லுங்க ஐயா. அதான் சார், 3வது வருட கூடுதல், செல்வந்தர் கூடுதலை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிக்கும் போது. மணி 6 ஆயிடுச்சா, அதை பத்தி பேசலாமே. அதான் சார், நேத்து மீட்டிங் போட்டப்ப இங்க இருக்கிறவங்க யாருமே வரல. அதனால வந்து அதை பத்தின அந்த அட்ரஸ் ஜஸ்ட் சொல்லி முடிச்சு. ஓகேங்க ஐயா, ஓகே. நம்மளுடைய இந்த செல்வ சிந்தனைங்கிற நிகழ்ச்சி வந்து ஜூம் மொழியாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3வது ஆண்டு நிறைவு விழா. எப்பொழுதென்றால் நாம வருஷம் ஜூன் 21 அன்று கொண்டாடிட்டு இருந்தோம். சரிங்களா? அதாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தான் நம்ம முதல்ல இந்த செல்வ சிந்தனை என்ற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம் 2021. ஆகவே 2022 ஏற்காட்டில் அதனுடைய செலிப்ரேஷன் மிக சிறப்பாக நடைபெற்றது. சரில, 1ஆம் ஆண்டு நிறைவடைஞ்சு 2ஆம் ஆண்டு ஸ்டார்டிங்கு ஏற்காட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் அங்கே வச்சிருந்தோம். செகண்ட் இயர் செலிப்ரேஷனுக்கான பொறுப்பை கலைச்செல்வன் ஐயா எடுத்து தஞ்சாவூர்ல சிறப்பாக முடிச்சாங்க. இப்போ 3ஆம் ஆண்டுக்கான நிகழ்வு எங்கே அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து பேசும்பொழுது சென்னையில வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவானது.
அந்த வகையில இப்ப சென்னையில வந்து அருணகிரி ஐயா, நாராயணன் ஐயா, ஓம்குமார், இன்னும் யார் யாரெல்லாம் சென்னையில இருக்காங்களோ அவங்க பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதுக்கான வேலைகளை நடத்த போறாங்க. இப்போ அந்த வகையில நாம வந்து சென்னையில இருக்கக்கூடிய எக்மோர்ல மெட்ராஸ் மெட்ராஸ் இல்ல மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இல்ல மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் அதுதான் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் இப்போ. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய் வருது. அதுக்கு வந்து நேற்று அட்வான்ஸ் கேட்டாங்க, அதுக்கு 20,000 ரூபாய் அட்வான்ஸும் போட்டு அனுப்பிச்சாச்சு. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம நடத்த போறோம். அது செம்மையாக சிறப்பாக நடத்துவதற்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. நிறைய பேர் கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க, 16ஆம் தேதி ஃப்ரீ பண்ணிக்கிட்டு கலந்துக்கணும் கண்டிப்பா. இல்ல அதான் இப்ப என்ன விஷயம்னா, நாம வந்து இதை வந்து நம்ம செல்வ சிந்தனைன்ற ஒரு நிகழ்ச்சியை இலவசமாகத்தான் இந்த உலகுக்கு வழங்கி வருகிறோம். சரிங்களா, அதே போல வந்துன்னா அந்த கூடலின் போது அது வந்து ஒரு செல்வ சாதனை நிகழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் 21 அப்படின்னா சர்வதேச யோகா தினம். நம்ம அமைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஜூன் 21 அப்படின்னா அது நமக்கு சர்வதேச பகிர்தல் தினமாக நம்ம கொண்டாடி வருகிறோம் 2021 இருந்து ஆரம்பிச்சு. அன்னைக்கு நமக்கு மட்டும் என்னன்னா ஷேரிங் டே. இதை வந்து நாளைக்கு சர்வதேச லெவல்ல மாற்றணுன்ற முயற்சியோட தான் நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு செலிப்ரேஷனும் உண்டு அந்த இடத்துல, பிளஸ் நம்மளுடைய பங்களிப்புல அங்க ஷேரிங்கா நடைபெறும். அங்க என்ன பண்ணணும்னா முதலாம் ஆண்டு ஏற்காடுல வந்துன்னா போஸ்ட்மேன்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை செஞ்சோம் நம்ம கலைச்செல்வன் ஐயா தலைமையில. ரெண்டாவது வந்து என்னன்னா 2வது வருஷம் தஞ்சாவூர்ல நம்முடைய நெற்களஞ்சியம் தஞ்சை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கூடிய இயற்கை முறை விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு வந்து என்ன விருதுகளும் பரிசுகளும் பாராட்டுகளும் நம்ம கொடுத்தோம். அதே போல இப்ப சென்னையில தூய்மை பணியாளர்கள் நான் சொல்லியிருக்கிறேன் நானு, ஆனா யாரை தேர்ந்தெடுக்க போறான்றதை நம்ம அருணகிரியை தான் சொல்லணும். அப்போ அந்த வகையில யாரும் நம்ம ஒரு 10 பேர் தேர்ந்தெடுத்து நாம கொடுக்குற பங்களிப்புல ஒரு பங்கு அவங்களுக்கு அது விருதாகவும் மாலை மரியாதையாகவும் அவங்களுக்கு பாராட்டாகவும் பரிசாகவும் போய் சேரணும். சரிங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாளைக்கு உலகம் முழுதும் இந்த பகிர்தல் தினம் சிறப்பாக கொண்டாடப்படணும். சரிங்களா, இருக்கிறவங்க கொடுக்கிற காலத்துக்கு மாறணும். நம்ம எம்ஜிஆர் பாடியிருப்பார் இல்லைங்களா ஒரு பாடல், கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி உலகம் முழுதும் ஒரு கொடுக்கிற காலத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பெரும் முயற்சி. ஆகவே இதனுடைய சார்பாக நீங்க எல்லோருமே வருகிற ஜூன் 16 அன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை சென்னை எக்மோரில் நடைபெறக்கூடிய நம்முடைய 3ஆம் ஆண்டு நிறைவு செல்வ சாதனை விழாவுக்கு வருக வருக என என்னுடைய இருகரம் கூப்பி உங்களை எல்லாரும் அழைக்கின்றேன். ஆகவே எல்லோரும் வாருங்கள், உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்று கேட்டுக் கொடுக்கிறேன். நன்றி. ஜூன் 21 ஜூன் 16 தான். ஆமாங்க ஐயா, அதாவது என்னன்னா போன வருஷம் வரைக்கும் நம்ம ஜூன் 21 தான் கொண்டாடிட்டு இருந்தோம். அந்த ஜூன் 21ன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது வெள்ளிக்கிழமையாவும் வருது, திங்கக்கிழமையாவும் வருது, வியாழக்கிழமையாவும் வருது. அப்போ ஒர்க்கிங் டேல வரும்போது என்ன பண்றாங்கன்னா பல பேர் அங்க வந்து உட்கார்ந்த பிறகு அவங்களுக்கு அபிஷியல் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால பல பேரை தொடர்ந்து ப்ரோக்ராம்ல இருக்க முடியறதில்ல, பேசிட்டே இருக்க முடியறதில்ல, அவங்களுக்கு ஒரு இடையூறா இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுதுதான் சரி நாம வந்து 21 வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வைக்க முடியாது, அதனால அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டேட் செலக்ட் பண்ணுவோம் தான் போன தடவை மீட்டிங்ல முடிவு பண்ணது. ஒவ்வொரு ஜூன் மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமைய நாம அந்த 21ஆம் தேதிக்கான செலிப்ரேஷனை நம்ம மாத்தி அமைக்கலாம். 3வது சண்டே, அது 21க்கு முன்னாடியும் வரலாம், 21க்கு பின்னாடியும் வரலாம். சரிங்களா, அப்படின்றத முடிவு பண்ணி நாம் அதை வச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த வருஷம் 3வது சண்டே எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா 16/6/2024 அன்னைக்கு வருது. சரி, அதனாலதான் இந்த தடவை முன்னாடி வருது, வேற ஒண்ணுல. சரிங்களா. ஐயா வேற ஏதாவது தகவல் வேணுமா இருக்காது? அவ்வளவுதான் ஐயா, நேற்று இது சம்பந்தமா முதல் கூட்டம் போட்டோம், நிறைய பேர் கலந்துக்க முடியல. சோ அதனால இன்னைக்கு இந்த தகவலை சரிங்க. இல்ல இனிமேல் நம்ம கூட்டம் போட்டு கொஞ்சம் பெருக்கிறோம் நம்ம மக்களை. நாராயண ஐயா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடணும் ஐயா, நாராயண ஐயா அக்கௌண்ட். நிகழ்ச்சி முடியும் சார். ஃபுல் டே ப்ரோக்ராம் காலையில 9:30 இருந்து ஈவினிங் 6:30 வரல இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். நன்றி, நன்றிங்க ஐயா. அப்போ இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா
பணத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்குள்ள இருந்து செயல்படக்கூடிய விஷயம் என்னன்னா நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. தெரியல. அப்போ நாணயத்தினுடைய மதிப்பை கூட்டவோ குறைக்கவோ இல்ல இழக்கவோ செய்யறதுக்கு ஒரு அரசாங்கத்தினால முடியும். ஆனா பணத்தினுடைய மதிப்பை முடிக்கணும் அப்படின்னா, இழக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அது மேல இருக்கிற நம்பிக்கை இழந்தா மட்டும்தான் பணத்தினுடைய மதிப்பை இழக்க செய்ய முடியும். அப்படி இழக்க செய்யறது ரொம்ப ரொம்ப கடினம். இப்போ இந்த இடத்துல நம்பிக்கை தான் பணத்துக்குள்ள இருக்குது அப்படின்னும் பொழுது, இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கையின் பெயர் தான் பணம். அச்சடிக்கப்படாத பணத்தின் பெயர் தான் நம்பிக்கை. இவ்வளவுதான் விஷயமே. அப்ப பணத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நம்பிக்கை தான் சார் இருக்குது. அப்ப பணம் எங்க செயல்படும்? நம்பிக்கை இருக்கிற இடத்துல செயல்படும். பணம் எங்க பெருகும்? நம்பிக்கை இருக்கிற இடத்துல பெருகும். சரிங்களா? பணம் எங்க வந்ததுன்னா தன்னுடைய வேலையை இன்பமாக செய்யணும்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல செய்யும். அப்போ நம்பிக்கை தான் பணம், பணம் தான் நம்பிக்கை. மகாராஜ் ஐயா புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது நல்லா. ம். சொல்லுங்க. என்னுடைய பாடத்திட்டம் இதோட நிறைவடைகிறது. நம்பிக்கை சொல்லுங்க. சார், நம்பிக்கை. சொல்லுங்க. பணம் வந்து அச்சடிக்கப்பட்ட தாள்னு சொல்றோம். ம். ஆனா அது உலகம் இயங்குறத போயில தங்கம்னு மாறிடுது. அங்க அச்சடிக்கப்படல. உலக நாணயம் வந்து அச்சடிக்கப்படல. எதுங்கய்யா? பணம் வந்து உலக அளவுல சொல்லப்படுகிறதுனால அங்க அச்சடிக்கப்படலையே சார். தங்கத்தை தானே பணம்னு சொல்றோம். சரி. தங்கம் ஓரா கிடைச்சு அந்த ஓரை வந்து நம்ம பயன்படுத்துற தங்கமா மாத்துறதுக்கு ஒரு வார்ப்புலாம் பண்றல, அச்சில போட்டு தானே தங்க பிஸ்கெட்டா மாத்துறோம், தங்க ஆபரணமா இதே மாத்துறோம். மாதிரி இந்த பணத்தை ஆயிலும் பணமா கருத முடியுமா? ஒன்லி மெட்டல் மட்டும்தான் பணமா? ஆயிலையும் பணமா கொண்டு வரக்கூடாதா? ஐயா இப்ப நான் அதுதான் சொன்ன வந்தேன். எதெல்லாம் மதிப்பு கூடுகிறதோ அதெல்லாம் பணம். மதிப்புள்ள ஆமா. இப்போ ஒரு காலத்துல நம்ம பயிர் பண்ணிட்டு இருந்தோம். அச்சடிக்கப்பட்ட அமைப்பு முறை பணம்னு சொல்ல முடியாம இருக்கே. அங்க அச்சடிக்கப்படலையே. ஆயில் அச்சடிக்கப்படலையே. மதிப்புள்ளதுன்னு மாத்திக்கலாமான்னு கேக்குறேன். இல்ல இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த கரன்சி வச்சிருக்கோம் இல்லையா? சரி. கரன்சி வந்து தேசிய அமைப்பு முறை தான் கரன்சி. இல்ல அது ஓகேங்க ஐயா, அதுவும் பணம் தானே. அது நாணயமாக இருந்தாலும் பணத்தினுடைய ஒரு வகை தானே ஐயா அது. அந்த நாணயத்துக்கும் பணத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க ரூல்ஸ் சொல்றது நல்லா புரியுது. தேசிய நம்பிக்கை முறைய பணம்னுட்டோம். சரி. தேசிய அமைப்பு முறைய நாணயம்னுட்டோம். தேசியம் நம்ம இந்தியா அது மாதிரி ஒவ்வொரு நாடும். சரிங்கய்யா. ஒட்டுமொத்த உலக அமைப்பு முறைய பணம்ங்கிறோம். பணம் வந்து அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை முறை பணம்ங்கிறோம் இங்க டெபினிஷன்ல. அந்த கன்ஃபியூஷன் வருது. இல்ல அதாங்க ஐயா, அது ஒரு வெரைட்டி. அது பணத்துல அது ஒரு வெரைட்டி, அவ்வளவுதான். கரன்சிங்கிறது பணத்துல ஒரு வெரைட்டிங்கய்யா. இப்ப பொன்னின்னு சொன்னாலே அது எல்லாமே அரிசி ஆயிடுமா? அப்பனா டெபினிஷனை மாத்தில அமைக்கிறாப்புல இருக்குன்னு கேக்குறேன். இல்லைங்கய்யா, எங்க மாத்தி அமைக்கணும்? அச்சடிக்கப்பட்ட அமைப்பு முறை பணம்னு சொல்லிடுறோம்ல எடுத்ததையும். முதல் டெபினிஷன் பணம் என்றால் என்ன? சார் அந்த பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஜிட்டலா வந்துருச்சுல சார். இப்ப வந்து அச்சடிக்கும் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. பணம் என்பது காகிதத்தால் செய்யப்பட்ட ஒரு உருப்பொருள் அப்படின்னு சொன்னோம்ல. சரிங்கய்யா. இந்த காகிதம் நம்பிக்கையா செய்யப்பட்டதுன்னு மாத்தலாமா? டிஜிட்டல் இருக்கு, ஆயில் இருக்கு, எல்லா மதிப்பு. அல்லது பணம் என்பது மதிப்பு வாய்ந்த பொருள் அனைத்துன்னு சொல்லலாமா? அந்த இடம் கிரிப்டோ இருக்கு.
அந்த இடம் தான் இல்லையா கொஞ்சம் பிடிக்குது. இல்ல அதாங்கய்யா, நாம வந்து என்ன டெப்த் உள்ள போகும்போது அப்படி பிரிச்சுக்கலாம் ஐயா. சரி சரி சரி. புரியுதுல நான் சொல்றது? இப்ப மேல இருந்த மாதிரி இப்போ புரிஞ்சுக்குவோம். இல்ல இல்ல ஆனா நான் டெப்தா என்ன உள்ள சொல்றேன் போகையில இதெல்லாம் இல்லையா, விளைவிக்கணும். இல்ல இப்போ நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வீட்டுல அம்மா பணம் கொண்டாமா அப்படின்னு கேளுங்க, உடனே ஒரு செயின் கொண்டாந்து கொடுக்குறாங்களா இல்ல ஒரு வெள்ளி கிண்ணம் கொண்டாந்து கொடுக்குறாங்களா, என்ன கொண்டாந்து கொடுக்குறான்னு பாருங்க. நோட்டை தாளதான் எடுத்து அதை கொடுப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். சரிங்களா? அவ பணம்ன்றனாலே பொதுவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்க விஷயம் என்னன்னா ரூபா நோட்டு தான். நம்ம எப்ப அது டெப்தான கிளியரன்ஸுக்கு போறோமோ அப்ப பிரிச்சுக்கலான்ற. விளங்கிக்கிறது வந்து மதிப்பு வாய்ந்தன்னு விளங்கிக்கணும். என்னங்க ஐயா? அந்த பணங்கிற நம்பிக்கைய மதிப்பு வாய்ந்தன்னு நம்ம விளங்கிக்கணும். நம்ம செல்வந்தர்கள் எல்லாம் நம்பிக்கைய வந்து பணங்கிறது வந்து மதிப்பு வாய்ந்தன்னு விளங்கிக்கணும். இல்ல அதாங்க ஐயா, அது டெப்த் உள்ள போகும்போதுன்றேன். ஆமா, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு டெப்த் நீங்க உள்ள போகும்போது முதல்ல பொதுவா வந்து நீங்க இந்த நாட்டுல பணம் கொண்டு வாங்க அப்படின்னா யாராவது வந்து நகை கொண்டு வருவாங்களா, இல்ல வெள்ளி கொண்டு வருவாங்களா, இல்ல தங்கம் கொண்டு வருவாங்களா, இல்ல இது பெட்ரோல் கொண்டு வருவாங்களா, இல்ல பண பயிர்களை கொண்டு வருவாங்களா? இல்ல, ரூபா நோட்டை தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த முதல் கட்ட புரிதல், அந்த பணம் ரூபா நோட்டு இருக்கு பாருங்க, அது வெறும் காகிதத்தால் தான். அப்ப காகிதத்தால இருக்கும்போது அதை வச்சு நம்மளால எப்படி சாதிக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, அது வெறும் காகிதத்தால் இல்ல, அது ஒரு அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கைன்னு சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா? சரி சார். இந்த நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை இன்னொரு டைம் சொல்லுங்க. என்னங்கய்யா? ஹலோ. நம்பிக்கை, எண்ணிக்கை. நம்பிக்கைக்கு டெஃபினிஷன் மகராசன் ஐயா நீங்க சொல்றது சரியா தெளிவா கேட்கல. இன்னொரு டைம் தான். ஹலோ. நம்பிக்கை, எண்ணிக்கை திரும்ப சொல்லு மகாராஜன் ஐயா. கேட்கலாம் போல. ஐயா யாருதுல இருந்தோ நாய்ஸ் வந்துட்டே இருக்குது பாருங்க ஐயா, யாருதுன்னு தெரியல, கரகரன்னு ஒரு நாய்ஸ் வருது. மகராஜன் ஐயா வந்து நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை மீண்டும் ஒரு முறை டெபினிஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கிறாரு. சரிதானா ஐயா மகராஜன் சார்? ஆமாங்க. நம்பிக்கை, அதான் நம்பிக்கை அப்படின்னா என்ன டெபினிஷன்னா, மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். மனித இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது நம்பிக்கையாகும். அதே மாதிரி உலக இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது எண்ணிக்கையாகும். உலக இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது எண்ணிக்கையாகும். உயிர் இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இயற்கையாகும். உயிர் இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது இயற்கையாகும். நான் உங்களுக்கு தனியா லைன்ல வந்து கூட திரும்ப நான் சொல்றேன், நீங்க எழுதிங்க. சார் இதுல குழப்பம் வர்றதுக்கு தனித்தனியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா, சார் கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. இப்போ நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கை அப்படிங்கறத நம்ம தனித்தனியா சொல்றப்போ அந்த இடத்துல எதுன்னு நமக்கு குழப்பம் வருதுங்க ஐயா. அதுல மனித, உலக, உயிர் இந்த 3 வார்த்தையை மட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்பிக்கை, எண்ணிக்கை, இயற்கைன்னு நமக்கு ஞாபகம் வந்துருங்க. இந்த 3 வரிகளை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா வந்துருங்க. மனித, உலக, உயிர் இத ஞாபகம் வச்சுட்டா வந்துருங்க ஐயா. ரொம்ப நன்றிமா. மகராசன் புரிஞ்சுதா? சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? இன்னைக்கு இந்த செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த செஷனுக்கு போலாம்.
ஐயா யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்ல கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு வந்து அந்த பணம் அச்சடிக்கப்பட்ட காகிதம், நம்பிக்கைக்கு என்ன சார் சொன்னீங்க? பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம். தேங்க்யூ சார். ஐயா வேற ஏதாவது கருத்து இருக்குதா? நிறைவு செய்யலாமா? நிறைவு செஞ்சிடுங்க. நிறைவு செய்யலாம். நின்னுட்டு கிளாஸ் சார், நின்னுட்டு இருக்கீங்களா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா சார் நீங்க? இப்ப நடந்துட்டு இருக்குதே. இப்ப நடந்துட்டு. சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப கஷ்டமா இல்லையா சார்? என்ன சார் கஷ்டமா இல்லையா நின்னுகிட்டே எடுக்கிறதுக்கு? அப்ப என்ன பண்றது ப்ரோ? சரிங்க சார், சரிங்க சார். அதாவது ஆர்வத்தோட செஞ்சீங்கன்னா நீங்க எதுவுமே கஷ்டமா தெரியாது. ஆர்வம் இல்லாம செஞ்சீங்கன்னா எதை செஞ்சாலும் கஷ்டமா தெரியும். இல்ல சார், நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க, ஒரு இதை போனை வச்சுட்டு பாக்குறவங்க சில பேர் உங்களை பாத்துட்டு இருப்பாங்க. சார் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஏதோ லைவ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல அதான் சுத்தி இருக்கவங்க பாக்கும்போது இல்ல அதாவது சுத்தி இருக்கவங்க என்ன அப்படிதான் பாக்குறாங்க. இல்ல ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல வித்து காட்டுறா போல அப்படின்னு. இதுவாது பரவாயில்லைங்க. நான் ரயில்ல பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது நிகழ்ச்சி டைம்ல ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல இறங்கிடுவேன். அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கோட் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கோன்னு இருங்க டிடிஆர் ஏதோ மீட்டிங்ல இருக்கிறாரு இல்ல அந்த ட்ரெயின் எப்போ வரும்னு சொல்லுவாங்க, இருங்க அப்படின்னு கூட்டம் வந்து கூட்டிடுவாங்க. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது கேட்பாங்க, சார் இந்த ட்ரெயின் அங்க போகுமா, இந்த ட்ரெயின் இங்க போகுமா, இதுல போலாமா அதுல போலாமான்னு. அப்போ அவங்க நினைச்சிட்டு இருக்கு அதை டிடிஆர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா எல்லாமே நடக்கும் சார். சரிங்களா? என்ன ஒரு சார் நீங்க சென்னையில எங்க போகணும் சார்? நீங்க என்ன ஐயா சென்னையில எங்க போகணும்? அடுத்தது இங்க இருந்து கோயம்பேடு பயணம். சரிங்க சார். சரிங்களா? கோயம்பேடு முடிஞ்ச உடனே அங்க இருந்து அம்பத்தூர். சரிங்களா? அங்க இருந்து அம்பத்தூர் முடிஞ்சோடனே அங்க இருந்து தேனாம்பேட்டை. தேனாம்பேட்டை முடிஞ்ச உடனே கோவிலம்பாக்கம். கோவிலம்பாக்கம் முடிஞ்ச உடனே அப்படியே பயணம். அவ்வளவுதான். சரிங்க சார், சரிங்க. எல்லாரும் ஒரு திசையில இருக்குது. அடுத்து வள்ளுவங்காட்ட செல்வ சிந்தனை முடிச்சுட்டு நான் அப்படியே பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். சரிங்க சார், சரிங்க சார், சரி. நன்றிங்கய்யா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.